வசூல் ராஜா படத்துல கலக்க போவது யாரு பாட்டுல எப்படி கமலஹாசன் அவர்கள் உள்ள அழற ஆனா வெளியே சிரிக்கிறேன்னு எப்படி பாட்டு பாடுவாரோ அதே மாதிரியான ஒரு நிலைமையில தான் இப்ப சூரியகுமார் யாதவ் இருக்காருன்னு ஷான் பொல்லாக் தெரிவிச்சிருக்காரு. என்னதான் இந்தியா முதல் T20 போட்டியை ஜெயிச்சிருந்தாலும் செகண்ட் T20 போட்டியை தோத்ததுனால இப்ப சீரிஸ் 1-1 சமமா இருக்கு. இந்தியா தோத்ததுக்கு நிறைய காரணங்கள் இருந்தாலும் அதுல ஒரு முக்கியமான காரணம் தான் பிரின்ஸ் சுப்மன் கில். இவர் விளையாடின 2 மேட்சஸ்ல வெறும் 4 ரன்களை மட்டும் தான் அடிச்சிருக்காரு. சஞ்சு சாம்சனுக்கு இடம் கொடுக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு விளையாடிட்டு இருக்காரு. சரி, அட்லீஸ்ட் சஞ்சு சாம்சனா லோயர் ஆர்டர்லயாவது விளையாட வைப்பாங்கன்னு பார்த்தா அதுவும் கொடுக்க முடியாதுன்னு ஜிதேஷ் சர்மாவை விக்கெட் கீப்பரா போட்டாங்க. இப்ப சவுத் ஆப்பிரிக்காவோட லெஜெண்டான ஷான் பொல்லாக் என்ன சொல்லிருக்காருன்னா, இந்தியா சஞ்சு சாம்சனை திரும்பி உள்ள கொண்டு வரதுக்காக பிளான் போட்டே ஆகணும். ஆனா இமிடியேட்டா இல்ல, ஏன்னா அப்படி செஞ்சீங்கன்னா பல டிபேட்டை உண்டாக்கிடும். ஏன்னா ஒரு டீம் ஒரு மேட்ச் ஜெயிச்சதுக்கு அப்புறமா சேஞ்சஸ் பண்ணனா தோத்ததுக்கு பிறகும் பண்ணக்கூடாது. இன்னும் ஒரு மேட்ச் முடியட்டும், அதுக்கு பிறகு நீங்க என்ன வேணாலும் யோசிங்க. கூடவே ஹர்ஷிப் சிங் நிறைய ஓடிஐஸ் விளையாடிட்டு இருக்காரு. இதனால அடுத்த போட்டியில ஹர்ஷித் ராணாக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம். குறிப்பா சூரியகுமார் யாதவுக்கு ஒரு பிரேக் தேவை. இல்லனா அவரோட ரோலையாவது சேஞ்ச் பண்ணி விடுங்க. வேணும்னா அவரை கொஞ்சம் கீழே இறக்கி விளையாட வச்சு அவரோட பிரஷரை குறைக்கலாம். நீங்க கண்டிப்பா கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். அதாவது திலக் வர்மாவை நம்பர் 3லயும் வேற ஏதாவது ஒரு பிளேயரை நம்பர் 4லயும் ஹார்திக் பாண்டியாவை நம்பர் 5லயும் சூரியகுமார் யாதவ பினிஷராகவும் விளையாட வைக்கலாம். அப்படி செஞ்சீங்கன்னா சூரியகுமார் யாதவோட பர்டனும் குறையும், உங்களுக்கு நல்ல கிளாரிட்டியும் கிடைக்கும். ஏன்னா வெளியில இருந்து பார்க்கும்போது சூரியகுமார் யாதவ் நல்ல கான்பிடண்டா இருக்கிற மாதிரி தெரியும். IPL இருந்தாலும் சரி, இந்தியாவுக்காக விளையாடினாலும் சரி, அவர் எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு. ஆனா மென்டலி பார்த்தோம்னா சூரியகுமார் யாதவ் இப்ப ரொம்பவே ட்ரெயின் ஆயிருக்காரு. அவர் பவுண்டரி லைன் கிட்ட இருந்து வெளியில தான் சிரிக்கிறாரு. ஆனா உள்ளுக்குள்ள அழுதுகிட்டும் வருத்தப்பட்டு தான் இருக்காரு. ஏன்னா 2025ல 19 T20 போட்டிகளில் விளையாடின சூரியகுமார் யாதவ் வெறும் 14.35 தான் ஆவரேஜா வச்சிருந்தாரு. ஏன் 2024லயுமே அவரோட ஆவரேஜ் 27க்கு கீழே தான் இருந்தது. என்ன பொறுத்த வரைக்கும் இது கேப்டன் லெவல் நம்பர்ஸே கிடையாது. சோ இதனால முக்கியமா இந்தியா சூரியகுமார் யாதவோட ரோலை ரீகன்சிடர் பண்ணணும்னு ஷான் பொல்லாக் தெரிவிச்சிருக்காரு. மக்களை ஸ்குட் கேம்ல மாட்டின ஹீரோ மாதிரி தான் இப்ப சூரியகுமார் யாதவோட நிலைமை இருக்குன்னு ஷான் பொல்லாக் தெரிவிச்சிருக்காரு. மக்களை சூரியகுமார் யாதவ் இப்படி சரியா பர்ஃபார்ம் பண்ணாததுக்கு அவரோட பேட்டிங் பொசிஷனும் அவரோட ரோலும் தான் காரணம் நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்படியே நம்ம வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.